உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் your faith and my faith இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி புரிந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நீங்கள் சரியான சத்தியத்தில் இருக்கிறோமா அல்லது துருபதேசத்துக்குள்ள இருக்கிறோமா என்பது காட்டப்படுகிறது. So only when you have the understanding about Jesus Christ we can see whether you are in the right doctrine or you are in the false doctrine. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த சீசர்கள்ட்ட இயேசு கேட்ட கேள்வி. So Jesus asked the question to the disciples who are along with them. என்னை அவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? So Jesus asked this question and said like who you say that I am? நீங்க என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? Who you say that I am? இந்த கேள்வியை ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்டார். Jesus Christ asked this question to his disciples. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கட்டத்தில் இருந்த பரிசேயராக இருக்கலாம், வேதபாரர்களாக இருக்கலாம், ஆசாரியர்களாக இருக்கலாம், அவர்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்தது. இவர்தான் மேசியாவா என்கிற சந்தேகம் ஈவன் அவர் சிலுவைக்கு போகும் வரைக்கும் இருந்தது. So at those times when Jesus Christ was living, all the Pharisees, the teachers of the law, the priests, all they had this question whether he is the true Messiah or not. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்னென்று சொன்னால், இப்போ மற்ற மக்களுடைய ஒப்பீனியனுக்கு முன்பாக தன்னை பின்பற்றுகிற சீசர்களுக்கு தான் யார் என்பதை குறித்து ஒரு தெளிவு இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்று விரும்பினார். Now Jesus Christ want to know what is the understanding about him rather looking at all other people. He want to know what the disciples are thinking about him.